கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். தீமைக்கு தீமையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். தீமைக்கு தீமையை நாம் சரி கட்டக்கூடாது, அதற்கு பதிலாக நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நம்ம என்ன செய்யணுமா, ஆசீர்வதிக்க தான் வேண்டும். தேவ பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம யாராவது நமக்கு தீமை செய்தார்கள் என்று சொன்னால் நாம திரும்ப அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. நாம் யார் என்று வேதம் சொல்கிறது? நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறபடினால நாமளும் மற்றவர்கள் என்னதான் செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆசீர்வதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு காரியத்தை கூட நீங்க பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 20-21 நம்ம பார்க்கலாம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் கவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டதை அணைந்து ஆசீர்வதி, அதனால தீமைக்கு தீமை செய்யாதுன்னு சொன்னாரு. இங்க பார்க்கிறோம், ஒருவேளை நமக்கு சத்ருவாய் ஒருத்தன் அவன் பசியோடு இருக்க நம்ம பார்த்தா அவனுக்கு என்ன செய்யணுமா, போஜனம் கொடுக்கணும். அவன் ஒருவேளை தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடுக்கணுமா, பானம் கொடுக்கணும். இப்படி நம்ம செய்தோன்னா அக்னி தழலை அவன் தலையின் மேலே குவிப்பான். அவன் நினைப்பான், நான் இவனுக்கு எவ்வளவு தீங்கு செய்ய நினச்சேன், ஆனால் அவன் நான் இப்போ இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும்போது, சாப்பாடே இருக்கும்போது எனக்கு சாப்பாடு கொடுக்குறான், தாகமாக இருக்கும்போது எனக்கு தண்ணி கொடுக்குறான்னு சொல்லி அது எப்படி இருக்குமா, தலையின் மேலே அக்னி தழலை, ஒருவேளை தலைக்கு மேலே நெருப்பு தலையில் கொண்டாந்து போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வேதம் சொல்கிறது, தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை என்ன செய்து நன்மையினால வெல்லு. ஏன்னா அதுக்கு 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் ரோமர் 12:19 ஆண்டவர் ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்னா, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழி வாங்குறது எனக்கு, ஒருவேளை உனக்கு தீமை செய்திருக்கிறானா, உனக்கு என்னென்ன கேடெல்லாம் செய்திருக்கிறானா, நீ யாரையும் பழி வாங்கவே கூடாது. நீ என்னதான் செய்யணும், அது நன்மையினால தான் நீ வெல்லணும். ஆனால் பழி வாங்குறது என்னுடைய காரியம் என்று சொல்லி நீ கோபாக்கிரைக்கு இடம் கொடுத்துரு, நீ எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் சில மனிதர்கள் அவர்கள் தங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஒருவேளை 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால் அதில் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சவுல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தவறுனபடினால ஆண்டவர் தாவீதை என்ன செய்தாரு, தெரிந்தெடுக்கிறார். அதனால சவுல் என்ன நினைக்கிறான், அந்த தாவீதை உயிரோடு வைக்கக்கூடாது என்று சொல்லி தாவீது போன இடத்துல எல்லாம் தாவீது சவுலுக்கு பயந்து என்ன செய்யறான், ஓடி போகிறான். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் அவனை துரத்தி வந்து அவனை எப்படியாவது கொன்று போட வேண்டும், அவன் எப்படி ராஜாவாக போறான் என்று பார்க்கலாம் என்று சொல்லி என்ன செய்யறான், அவனை தொடர்ந்து வருகிறத பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24:4 பார்க்கிறோம். அப்பொழுது தாவீதின் வழியோரத்தில் இருக்கிற ஆட்டுத்தொழுவங்கள் இடத்துல அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜராதிக்க போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அரித்து கொண்டான். பாருங்க, அவன் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அவன் கெபியில உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, நீ கர்த்தர் உன்னதான அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நீ அவனை கொன்று போடுறு அப்படின்னு சொல்றாங்க கூட இருக்கிறவங்க. ஆனா தாவீது என்ன செய்யறாரு தெரியுமா, மெல்ல அந்த கெபி உள்ளக்கு போய் அவன் சால்வையை மட்டும் என்ன செய்யறான், அறுத்து கொண்டு வந்துடுறான். அப்ப பாருங்க, சவுல் அப்படியே எழும்பி போயிடுறான். அவனுக்கு தெரியாது இவன் தாவீது வந்ததே செய்யாரு. அப்போ தாவீது என்ன செய்யறான், சவுல் எழும்பி போன பிறகு அந்த 8ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறேன்?
இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் காண்பதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரானே என்றான். ஆண்டவர் சொல்றான், என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன். என் பிராணனை வாங்கும்படி அதை வேட்டையாடுற மாதிரி, எப்படி ஒரு மிருகத்தை வேட்டையாட அதுக்கு பின்னாக போய்கொண்டே இருப்பது போல என்ன நீங்கள் வேட்டையாடும்படி பரட்டி கொண்டே வரீங்க. ஆனால் உங்களை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்துருந்தா நான் உங்களுக்கு நினைச்சல உங்களை கொன்று போடலை. உங்கள் சால்வையின் அதுக்கு அத்தாட்சி என்னன்னு சொல்லி உங்கள் சால்வையை தான் நான் அறுத்து கொண்டேன் என்று சொல்கிறார். அப்போதான் தாவீது என்ன சொல்கிறார், இந்த சவுல் என்ன செய்கிறான், 18ஆம் வசனத்தை பாருங்க. நீ எனக்கு நன்மை செய்ததை 17ஆம் வசனம், தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினார். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை. பாருங்க, அதுக்கு பிறகு நிறைய காரியத்தை அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தாவீதை குறித்து பார்க்கணும். பாருங்க, எவ்வளவு நம்ம யோசித்து பாருங்க, சத்துரு விரட்டி விரட்டி வருகிறான். ஒரு இடத்துல அவனை நிம்மதியாக இருக்கவில்லை. 600 பேரோடு தன் தாய் தகப்பனை கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு இடமாய் அடைந்து திரிகிறார் தாவீது. ஒருவேளை அந்த காலத்தில் இப்பொழுது இருக்கிற வசதி வாய்ப்புகள் போல யாருக்கு ஒன்றும் கிடையாது, நடந்தே போக வேண்டும். அவன் துரத்தி வருகிறான். ஆனால் பாருங்க, கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், தாவீது அவனை கொல்லவே இல்லை. தனக்கு தீமை செய்ய நினைத்த சவுலுக்கும் தாவீது தேவனுடைய பிள்ளையாக இருந்ததுபடினால அவனுக்கு என்ன செய்தார், நன்மை செய்தார் என்று பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல நீங்கள் தாவீதை குறித்து நீங்கள் பார்க்கும்போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 16 அங்கேயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த முறை அப்சலோமுக்கு, அவன் குமாரனாகி அப்சலோமுக்கு பயந்து என்ன செய்வான், நான் போய்கொண்டே இருப்பான். ஏன்னா அப்சலோம் தந்திரமாய் அந்த ராஜ்யத்துக்கு வந்துருமா. அதனால தாவீதும் அவன் மனுஷரும் அவனுக்கு பயந்து என்ன செய்வாங்க, ஓடி ஓடி போவார்கள். அப்போது தாவீது அப்படி போய் கொண்டு இருக்கும்போது அந்த 2 சாமுவேல் 16 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாக இடதுபுறமாக நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். யார் எறிந்தானா, சிமேயன் என்கிற ஒரு மனுஷன், சவுல் வீட்டு வம்சத்தான் அவன். சிமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேடியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார் என்று சொல்லி இப்படிலாம் அவனை பின்னுக்கு வந்து கற்களை தூக்கி எறிகிறான். பாருங்க, ஒரு காலத்துல தாவீது ராஜாவா இருக்கும்போது அவனுக்கு கீழே இருந்த அந்த சிமேயோ இப்பொழுது அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடி போகையில அவன் ஓடி போகிற வழியில வந்து அவன் மேல கற்களை எறிகிறான். அப்ப அவன் கூட இருக்கிற தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், இந்த 9ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே. எப்படி அவன் ராஜாவாகி உங்களை என்ன செய்ய முடியும், தூஷிக்க முடியும், நான் போய் அவன் தலையை வெட்டி போடுகிறேன்னு சொல்கிறார். ஆனால் தாவீது அதுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா, 10ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். ஆண்டவர் தான் அவனை அப்படி செய்யும்படியாக அவனுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்பதற்கு நமக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அது 12ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அவன் பாருங்க, கள்ளவாரி தூஷித்து எரிந்து கொண்டே போறான். அவன் கூட இருக்கிறவங்களுக்கு கோபம் வருது, எப்படி தாவீது ராஜாவை இப்படிலாம் சொல்லலாம் என்று சொல்லி. ஆனா தாவீது சொல்கிற, வேண்டாம், அவன் ஒருவேளை என்னை நிந்திக்கிறது கர்த்தர் அனுமதித்தபடிதான் தான் அவன் நிந்திக்கிறான், இல்லாட்டினா அவன் என்னை நிந்திக்க முடியாது. அதனால
கத்தர் அதுக்கு எனக்கு நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக என் நிந்தையை கத்தர் மாற்றுவார். இன்னைக்கு ஒருவேளை என் மகனாகிய அப்சலோமுக்கு நான் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், இவன் எனக்கு விரோதமாக இத்தனை தூஷணங்களை செய்தாலும் நான் அவனுக்கு பதிலாக எதுவும் செய்ய முடியாது. அவன் நிந்திக்கிறத பார்த்து எனக்கு என் கீழே இருக்கிற ஒரு வேலைக்காரன் அவன் என்னை நிந்திக்கிறத பார்த்து கத்தர் எனக்குண்டான இந்த நிந்தை எனக்கு மாற்றுவார் என்று சொல்லி அதையும் கத்தர் பேரில் அவன் ஒப்பு கொடுத்துறான். பாருங்க, விரோதமா எதுவுமே தாவீது செய்யவே இல்லை. ஆண்டவர் சமூகத்துல என் தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை யாராவது உங்களுக்கு தீமை செய்து விட்டார்கள் என்று சொல்லால் அவங்களுக்கு நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்துல கொலை நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்றைக்கோ ஒரு சின்ன மனஸ்தாபம் பழி வாங்க தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் சந்ததியா இன்னைக்கு பழி வாங்கி கொண்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள் கூட சில சமயம் ஏதாவது ஒரு மாணவன் செய்த தவறை இன்னொரு மாணவன் ஒரு டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அது நிமித்தம் அவன் தனிமையா இருப்பதை அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கொலை செய்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு மாணவ சமுதாயம் போய் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம அன்பின் தெய்வமாக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் தெரியுமா? தீமைக்கு நன்மை செய், தீமையினால வெல்லாத, அதை நன்மையினாலே வெள்ளு என்று சொல்கிறது. தீமைக்கு தீமை செய்வது அது மனுஷ குணம், நன்மைக்கு தீமை செய்வது அது மிருக குணம். ஆனால் தீமைக்கு நன்மை செய்வது அது தெய்வீக குணம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த என்ன தெரியுமா? தீமையை நன்மையினாலே வெல்லு. எத்தனைதான் உனக்கு தீமை செய்தாலும் பரவாயில்ல, அந்த தீமையெல்லாம் நீ நன்மையினால வெல்லு. பாருங்க, தாவீது இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்தபடினால்தான் திரும்பவும் தாவீதை கொண்டு வந்து சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், பழி வாங்குதல் அவருக்குரியது. கர்த்தர் பார்த்து கொள்வாரு. எந்த இடத்துல நீங்க நிந்தையை அவமதிங்களோ, எந்த இடத்துல ஜனங்கள் உங்களுக்கு தீமை செய்தார்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை என்ன செய்வாரு? உயர்த்துவார். நீங்க அப்படிப்பட்ட காரியத்துல இன்னைக்கு கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யாது, தயவு செய்து அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். பொறாமையினாலே ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யாத ஒரு பரிசுத்தவான். அவர் என்ன செய்யறாங்க தெரியுமா? பொறாமை கொண்ட ஜனங்கள் என்ன செய்றாங்க? ஜனங்களை பொறாமை கொண்ட ஜனத்தின் அதிபதிகள் தூண்டினதுனால அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்குறாங்க. எந்த பாவமே செய்யாத ஒரு பரிசுத்தர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாய் சிலுவையில் அவர் அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம். அந்த சிலுவையில் அவர் நமக்காய் சிந்தின இரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் செய்துக்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அறையும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்கள பார்த்து, அவர் நான் ஆண்டவராக இருக்கிறேன் பாருங்க, அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் அதம் பண்ணி போடுவேன் என்றால் சொன்னார். இல்லை, தனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். தாங்க யாரை கொலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல, யாரை சிலுவையில் அறையணும்னு அவங்களுக்கு தெரியல. தேவனுடைய குமாரன் நான் என்பதை அவர்கள் அறியாதபடியினாலே, அதாவது சொல்றார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, ஆனால் இவர்களுக்கு மன்னி. நம்ம ஆண்டவரை மாறி ஒரு அன்பின் ஆண்டவர் யாருமே இருக்க முடியாது. அதான் எந்த பாவம் செய்தவளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கொடூரமான பாவத்தை செய்திருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு ஆறுமாறாய் பேசி இருந்தாலும், உண்மையை உணர்ந்து அவர் அண்டை நம்ம வருவோம் என்று சொன்னால், ஐயோ நான் தப்பு செய்து விட்டேன் என்று சொல்லி உணர்ந்து அவர் சமூகத்தில் வருவோம் என்று சொன்னால், அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவரையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர், நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறவர். அதான் சொல்றார், இவர்களுக்கு மன்னிக்கும் தேவன் நம்முடைய தேவன், மன்னிப்பை அருள செய்கிற தேவன். இந்த இலவசமாய் கொடுக்கிற மன்னிப்பை இன்னைக்கு மக்கள் அறியாமல் இன்னைக்கு எத்தனை கோடி ஜனங்கள் எங்கெல்லாமோ போய் தங்களுடைய பாவங்கள் போகும் என்று சொல்லி தவறாய் போய் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? எந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் ஒன்று மட்டுமே நாம் செய்த ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் நமக்கு இந்த உலகத்தில் விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல, இனி போகிற உலகத்திலும் என்றென்றும் அவரோடு மோட்சலோகத்தில் வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தர வல்லவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? உதாரணமாய் இருக்கிறார். அவர் தீமைக்கு நன்மை செய்த தேவன், அவர்களை மன்னிக்கிற தேவனாய் இருந்தார். மூன்றாவது நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது. அங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவன் ஒரு காரியத்தை சொல்கிறத பார்க்கலாம். ஆதியாகமம் 50:20, நீங்கள் யோசிப்ப 18லேருந்து வாசிக்கிறேன். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, தாவீது யோசேப்பின் மேல பொறாமை கொண்டு என்ன செஞ்சுறாங்க, அவனுடைய சகோதரர் என்ன செய்யறாங்க, அவனை கொன்று போடும்படியா என்ன செய்யறாங்க, பல வகை தேடுறாங்க. ஆனா யூதா அவனை தப்பிவித்தபடினால, ரூபன் அவனை தப்பிவித்தபடினால என்ன செய்யறாங்க பாருங்க, அவனை எகிப்து தேசத்துல விற்று போடுகிறாங்க. நமக்கு அந்த சம்பவங்கள் தெரியும். ஆனா எகிப்தின் அதிபதியாய் அவன் உயர்த்தப்படுகிறான். இன்றைக்கு அவன் தான் தன் கானான் தேசத்துல பஞ்சத்தினால் இருக்கிற கானான் தேசமும் தன் தகப்பன் குடும்பம் முழுவதையும் அவன் இந்த பஞ்ச காலத்துல பராமரித்தான். ஆனா கடைசியில் பாருங்க, யாக்கோபு மரித்து போகிறான். அதற்கு பிறகு இவன் நமக்கு தீமை செய்து விடுவானோ என்று அவனுக்கு தீமை செய்த சகோதரர்கள் பயந்து வந்துட்டு வந்து சொல்றாங்க. அவன் கீழே விழுந்து பணிந்து நாங்கள் உனக்கு அடிமை என்று சொல்கிறாங்க. ஆனால் யோசேப்பை பாருங்க, அவன் பழி வாங்கவே இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஒருவேளை நீங்கள் எனக்கு தீமை தான் செய்தீங்க, ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், அதை நன்மையாக மாற்றி தந்தார். நான் உங்களுக்கு முன்பாகவே இங்கே வேஷத்துக்கு வந்தபடினால தான் இன்னைக்கு கானான் இஸ்ரவேல் கோத்திரம் அழிந்து போகாதபடிக்கு என் மூலம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு, நன்மை செய்திருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்படாதீங்க என்று சொல்கிறார். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். யார் என்ன நமக்கு தீமை செய்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக நமக்கு முடிய பண்ணுகிறவர். நம்ம அந்த தீமைக்கு தீமை எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை நாம் இழந்து போகிறவர்களாக இருப்போம். அங்க பாருங்க, தீமைக்கு தீமை செய்து விட்டார்களே என்று சொல்லி அவன் தன் சகோதரரோடு அவர்களை அவன் அடிமைப்படுத்தி இருப்பான் என்று சொன்னால் யோசேப்புக்கு இந்த ஆசீர்வாதம் வந்திருக்கவே முடியாது. அதனால கர்த்தர் தான் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். நீ ஒரு நாள் என்ன செய்யாத, தீமைக்கு தீமை செய்யாத, தீமையை நன்மையினால வெள்ளு என்று வேதம் சொல்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாரை குறித்தாவது இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல அப்படி ஒரு கோபத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அவன் செய்த தீமைக்கு நான் தீமை செய்யாம விடவே மாட்டேன் என்று சொல்லி, இல்லைன்னா பழி வாங்காம விடவே மாட்டேன், இவனால நான் எத்தனை நிந்தையை அனுபவித்து விட்டேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில மன கசப்போடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, அதை ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் விரும்புவதே இல்லை. அவர் நம்ம எப்படிப்பட்டவர் என்று சொல்றார், நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நாம் ஆசீர்வதிக்க தான் செய்யணும். கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற விதமாக தான் நம்ம நடந்து கொள்ளணும். ஒரு நாள் சபித்து நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. நம்ம எப்பொழுதும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒருவேளை யாரை பார்த்தாலும், ஒரு வேலையை யாராவது நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு செய்து கொடுத்தா தேங்க்யூ என்று சொல்லிட்டு காட் பிளஸ் யூன்னு சொல்ல நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்கள் கூட அப்படிப்பட்ட நேரத்துல என்ன, இவர்கள் எப்பவுமே நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை காட் பிளஸ் யூ இல்லைன்னா ஜீசஸ் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி பாருங்க, உண்மையாகவே கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நமக்கு தெரியாது அவங்க உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்று சொல்ல தெரியாது. ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு வேதனையோடு நம்மகிட்ட வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்தி விட்டு ஜீசஸ் பிளஸ் யூ என்று சொல்லும்போது அவர்களுக்குள்ள அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் இந்த உலகத்திற்கு உப்பாக வெளிச்சமாக இருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டவர்கள். உலக மனுஷர்களைப் போல நம்ம வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு தனித்துவமான வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் குணநலங்களை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. இன்றைக்கு ஒருவேளை கிறிஸ்தவம் ஏன் வளரல தெரியுமா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் சுபாவங்கே இல்லை, கிறிஸ்துவின் குணநலங்களே இல்லை. அதை பார்த்து தான் இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஆண்டவரண்டே வருவதில்லை. இந்த தேச பிதாவாகி என்று சொல்லப்படுகிற மகாத்மா காந்தியை அவர் அதை தான் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், கிறிஸ்தவர்களை நான் நேசிக்கல. ஏன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் அப்படி வாழவில்லை என்று சொல்லி மகாத்மா காந்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நம்மளை பார்க்கிறவர்கள் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். அவரிடத்துல என்னென்ன குணங்கள் காணப்பட்டதோ அந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது அநேகர் ஆண்டவரை அதன் மூலம் அறிந்து கொள்வார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், தீமையை நன்மையினாலே வெல்ல பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. யாரை குறித்தாவது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வியாபாரத்துக்கு இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்து விட்டானே,
நான் அவனை சும்மா விடவே மாட்டேன். இல்லைன்னா அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது சொல்கிறீங்களோ, உங்கள் மனசு சந்தோஷப்பட, நல்லா கஷ்டப்படட்டும், எனக்கு இவன் அதை செய்தான் அல்லவா, அதனால தான் இன்றைக்கி அவன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான், அதனால தான் அந்த வியாதி அவனுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறேன்னு சொல்லி அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, தயவு செய்து அப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம். பாருங்க, சத்ருவாய் இருந்த சவுல் தாவீதின் கையில் கொலை செய்யப்படும்படி அவ்வளவு தருணங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் தாவீது அவரை கொலை செய்யவே இல்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேலே நான் கொலை செய்துவிட்டு நான் எப்படி தப்பிக்க முடியும் என்று சொல்லி தன் கையை அப்படிப்பட்ட பாதக செயலுக்கு அவர் விலக்கி பாதுகாத்து கொண்டார். யோசேப்பை பாருங்கள், என்னெல்லாம் அவங்க துன்பத்தை கொடுத்து அவர் என்னென்ன வேதனைகளை அவர் எகிப்து தேசத்தில் கடந்து போனார். பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டார், போத்திபாரின் மனைவினால் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து அவரை தேசத்தின் அதிபதியாய் மாற்றினார். தன் சகோதரர் அவரை பணிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் அவர்கிட்டையும் சொல்றாரு, அவங்க பயப்படுறாங்க, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை காக்கும்படியாய் இஸ்ரவேல் அம்சம் வழிந்து போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக மாற பண்ணினார் என்று சொல்லி கர்த்தர் குறித்ததே அவர் மேன்மை பாராட்டி யோசேப்பு சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கட்டும். ஒரு நாள் நம்ம தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், நல்லதையே செய்ய கற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம், மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிறார். எல்லாரையும் ஆசீர்வதிக்க கற்றுக்கலாம். சிம்பிளா ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஜீசஸ் பிளஸ், இல்லைன்னா காட் பிளஸ் என்று சொல்லி பாருங்க. அது அநேகருக்குள்ள பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நமக்கு தெரியாது, ஆனால் அந்த ஒரு வார்த்தை அநேகருக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் இனிமேல் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். நான் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்ட ஒரு சந்ததி. நான் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன். எனக்கு தீமை செய்தவர்களையும் நான் அவர்களுக்கு நன்மையே செய்வேனே தவிர தீமை செய்ய மாட்டேன். ஏன்னா பிரதிபலன் எங்கிருந்து வரும் தெரியுமா? ஆண்டவர் இடத்துல இருந்து உங்களுக்கு வரும். தீமை செய்ய நினைத்து தீமையாய் செய்து கொன்று போட நினைத்த யோசேப்பை கர்த்தர் ஒரு பெரிய தேசத்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்தினார் அல்லவா? நீங்க அப்படி வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு உயர்வை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். ஒருவேளை நீங்க தீமை செய்த நிமித்தம் உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு தடைப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரை நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேன், நான் தீமைக்கு நன்மைதான் செய்வேன் என்று சொல்லி உறுதியாக நீங்கள் நம்பும் போது கர்த்தர் நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உயர்வை வருவதை நீங்க காண்பீர்கள். கர்த்தர் அதை செய்ய போறா. நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒன்றுதான், தீமையை நான் நன்மையினாலே வெல்லுவேன், நான் எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் எனக்கு அதற்காக தான் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க அப்படி ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இனி வருகிற நாட்களில உங்க வாழ்க்கையில நடைபெறுகிற காரியத்தை கொண்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா, தீமைக்கு நாங்கள் தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி. எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரமாய் கொடுத்துருக்கிறீங்க. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னீங்கப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா, யார் எங்களை சபித்தாலும் அந்த சாபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தகப்பன். அதனால் ஒரு காலம் நாங்கள் மற்றவர்களை சபிக்கக்கூடாதப்பா, எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும்ப்பா. தீமைக்கு தீமை ஒரு நாள் நாங்கள் செய்யக்கூடாது, தீமையை நாங்கள் நன்மையினால வெல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குணநலங்கள் எங்களுக்கு உருவாகட்டும். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் ஒருவேளை இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கசப்பான எண்ணங்களோ, எங்களுக்கு தீமை செய்தோட நான் முன்னாக வாழ விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஆண்டவரே விரோத மனப்பான்மையில் இருப்பார்கள் என்று சொன்னால் உம்முடைய வசனம் அவர்களை சந்திக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையை தலையிலாய் மாற்றி போடுங்கப்பா. அவர்கள் நன்மை செய்வது நிமித்தம் ஆண்டவரே இதுவரைக்கும் தடைப்பட்ட உயர்வுகள் அவர்களை தேடி வருமே, இதுவரைக்கும் தடைப்பட்ட நன்மைகள் அவர்களை தேடி வருமே. நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிப்பதை அன்றி யாரையும் நாங்கள் சபிக்க கூடாது அல்லவா ஆண்டவரே? அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் நன்மையாக மாறட்டும். அவர்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் அவர்கள் பட்சத்தில் வந்து சேர்வார்களாக. பெரிய மாற்றங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவாபங்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. உங்களை கொலை செய்ய ஒப்பு கொடுத்தவர்களையும் மன்னித்த அந்த அன்பின் தெய்வத்தின் சுவாபங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. மற்றவர்கள் அதை காணட்டும், இவர்கள் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில் காணும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விசேஷமாய்
வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப உலகம் ஆண்டவரே இன்றைக்கு எதற்கும் எதிர்த்து நிற்கிற உலகமாய் ஆண்டவரே கோபத்தினாலும் வஞ்சனையினாலும் நிறைந்த காரியங்களை காணப்படுகிறது. இப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்களில் இருந்து வாலிப பிள்ளைகளை நீங்கள் விலக்கி மாற்றி ஆண்டவரே இந்த உலகத்தில் அப்பா அவர்களை நற்சாட்சி வீசுகிறவர்களா இயேசுவின் அன்பை வெளிக்காட்டுகிறவர்களாய் மாற்றித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, பெற்றோருக்கு விரோதமாக எழும்புகிற பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற பெற்றோரின் கண்ணீரை துடைத்தாப்பா இன்றைக்கு அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மனமாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. தாம் பிள்ளையா இப்படி மாறிவிட்டான் என்று சொல்லத்தக்கதாய் மனமாற்றங்கள் அந்த பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய மாற்றங்கள் உண்டாகட்டும். கர்த்தர் நீங்க அப்படி செய்து அவர்களை கொண்டு வர போகிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.